எக்கா டூரு போகணும்னு என்னமா ஆசைப்பட்டேன். ஒரு வழியா குற்றாலம் வந்துட்டோம்க்கா. ஆமாட்டி, நானும் குற்றாலம் வந்து பல வருஷம் ஆச்சு. கல்யாணம் முடிச்ச புதுசுல என் வீட்டுக்காரர் என்ன குற்றாலத்துக்கு கூட்டிட்டு வந்தாருக்கா? ஆமாட்டி, அவன் ஹனிமூனுக்கு ஊட்டி கொடைக்கானல் போவாங்க. என் வீட்டுக்காரர் என்ன கூட்டிட்டு வந்த ஊட்டியும் கொடைக்கானலும் இந்த குற்றாலம் தாண்டி. பின்ன நாங்க மட்டும் எமயமலைக்கா போயிட்டு வந்தோம். நாங்களும் இங்கதான் வந்தோம் கல்யாணம் முடிச்ச புதுசுல. நமக்கு கிடைச்சது இதாமட்டி. ஆனா என் மருமவளை ஊட்டிக்கு கூட்டிட்டு போயிருக்காமட்டி. என்னக்கா அப்ப நீங்க ஒன்னா போகலையா? என்ன ராணியக்கா சுத்த கூறுகட்டத்தனமா இருக்கு நீங்க பேசுறதா. ஒரு ரெண்டு ஹனிமூன் போயிருக்காவக்கா. இவங்க வீட்லயாவது மாப்பிளையும் பொண்ணு மட்டும் ஹனிமூன் போறாங்களே. எங்க வீட்ல நடந்த கதையை கேட்டீங்கன்னா சிரிச்சு பிடிங்கக்கா. ஏன்டி அப்படி என்னாச்சு? நானும் என் வீட்டுக்காரரும் கல்யாணம் முடிச்ச புதுசுல ஊட்டிக்கு போகலாம் ஹனிமூன்னு கிளம்பணும். சரி போனீங்களா இல்லையா? போனோம். ஆனா நாங்க மட்டுமா போனோம், கூட 25 பேர் வந்தாங்க. என்னடி 25 பேர் எதுக்கு? யாரெல்லாம்? ஊட்டிக்கு நான் போனதில்லைன்னு எங்க மாமியாரு, எங்க மாமனாரு, எங்க நாத்தனாரு வீட்டுக்காரரு, பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டாளமே திரண்டுருச்சு. அடிப்பாவி 2 பேர் மட்டும் போனாதானடி ஹனிமூனு? அதை ஏங்க கேக்குறீங்க? அங்க போய் நாங்க படாத பாடுபட்டமே. பின்ன ஒரு குரங்கு பட்டாளத்தை கூட எடுத்துட்டு போனா, அதுவும் மாமியாரை கூட்டிட்டு போனா அது இப்படி ஹனிமூனா இருக்கும்? அதான் அதுக்கப்புறம் நானும் வீட்டுக்காரரும் குற்றாலுக்கு தான் தனியா வந்தோம். ஆக மொத்தத்துல குற்றாலத்துக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு, அதானே? சரிடி, வாங்க போய் தண்ணி எப்படி விழுதுன்னு பாக்கலாம். வாங்க சீக்கிரம் போய் பார்க்கலாம். எப்பப்பா கோயிலுக்குள்ள போனா தான் இந்த படியேறன்னு பார்த்தா குற்றாலத்துக்கு வந்தா கூட படியேற விட்டுருந்தாங்க. பழைய குற்றாலம் வந்தோம்னா மேலானிக்கே படியேறுது, ஐந்தருவி போனோம்னா கீழானிக்கே படி இறங்க வேண்டியது இருக்கு. ஆக மொத்தம் படியில போக வேண்டியது கன்ஃபார்ம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? உன் வயசுக்கு சரிதாமட்டி, என் வயசுக்கு கஷ்டமா இருக்குல்ல. அப்போ ஒழுங்கு மரியாதையா வீட்லயே கிடந்திருக்கலாம்ல, எங்க கூட வந்துட்டு எங்க உயிரை வாங்குறீங்க? அப்படி சொல்லிட்டு சின்ன பொண்ணு கூட்டி அந்த வச்சு இப்படிதான் பேசக்கூடாது. வாங்க போய் தண்ணி எப்படி விழுதுன்னு பார்க்கலாம். எக்கா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்னடி சந்தேகம் கேளு. ஆமா, இந்த தண்ணி எல்லாம் எங்க இருந்து தாங்க வருது? அந்த மலையில இருந்தாண்டி வருது. மலையில எப்படிக்கா இவ்வளவு தண்ணி நிக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி, வார இடம் மட்டும்தான் தெரியும். சின்ன பொண்ணு, உன் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. உனக்கு என்னடி தெரியும்? சொல்லு பார்க்கலாம். பேசாட்டு இந்த மலை மேல ஏறி எங்க இருந்து தண்ணி வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு வா. நாங்க உனக்காக கீழே குளிச்சுட்டு தலையெல்லாம் காய வச்சுட்டு அப்புறம் கொண்டு அந்த புளியோதரையை சாப்பிட்டுட்டு அந்த மலையோரமா படுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் நீ வந்த வேலையை பாப்ப, நான் மட்டும் பரதேசம் போற மாதிரி மலையில ஏறி ரிசர்ச் பண்ணேன். பின்ன என்னடி, நீ தானே மால் தண்ணி எங்க இருந்து வருது, பண்ணி எங்க இருந்து வருதுன்னு கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. மனுஷன் ஒரு சந்தேகப்பட்டு ஒண்ணு கேட்க கூடாது, ஆளாளுக்கு வந்துருவீங்களே. இப்படி பேசுனா எப்படிடி? வாங்க போகலாம், குளிப்போம். ஆகா, தண்ணி எல்லாம் குளிரும் போல, வீட்லயே குளிக்கிறதுக்கு அழுது குளிப்பேன். ஐயா, நான் குற்றாலம் சும்மா சுத்தி பக்கத்துல வந்தேன். இந்த தண்ணி எல்லாம் என் உடம்புல பட்டுச்சுன்னா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சுக்கிட்டும், ஜலதோஷம். குற்றாலம் மலையில இருந்து வாரதெல்லாம் மூலிகை தண்ணி. அதனால நம்ம சின்ன பொண்ணும் நீலாம்பரியும் கண்டிப்பா குளிச்சுதான் ஆகணும். எனக்கு என்னமோ உங்க 2 பேத்துக்கும் லைட்டா மூளை எதுவும் குழம்பு இருக்கும்னு தோணுது. ஒருவேளை இந்த தீர்த்த தண்ணியில குளிச்சீங்கன்னா உங்க மூளை தெளிவானாலும் ஆகலாம் இல்லையா? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? என் மூளை எல்லாம் நல்லாதான் இருக்கு. எனக்கு உடம்புல தண்ணி பட்டா சளி பிடிக்கும், அதான். உனக்கு இருக்க மூளைக்கு என்னப்போ நீ நாசா விஞ்ஞானிய வேலை பார்க்குற மாதிரியும் நாங்க என்னப்போ வெட்டியா தெரியற மாதிரியும் பேசுற. எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்டை தானடி. அடி பாவிங்களா, குற்றாலத்துக்கு வந்துட்டு குளிக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்றீங்க? கொன்னே விடுவேன். எல்லாரும் குளிச்சுதான் ஆகணும். அப்படி சொல்லுங்கக்கா, வாங்க போய் குளிக்கலாம். ஐயோ, நான் குளிச்சு 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு இந்த அருவி தண்ணியில குளிச்சா எதுவும் பிரச்சனையாயிராது. ஒரு எலிசத்த நாத்தம் வந்துச்சு, அது நீதானடி. போ, இனிமேலும் பக்கத்துல இருக்க மாட்டேன். 10 நாளைக்கு எலிசத்த நாத்தம் வருது. முன்னெல்லாம் 20 நாள் குளிக்காம இருப்பமே, அப்பமெல்லாம் எந்த பிரச்சனையும் யாரும் சொல்லலையே. எவளாச்சும் மூக்கு சத்த கிட்ட போய் இருந்திருப்ப, இனிமேல் என்கிட்ட வந்துடாத. அதுக்கு தாண்டி சொல்றேன், தயவு செய்து குளிங்க. குளிருதே. ஏடி என்ன மட்டும் குளிக்க சொல்லிட்டு நீங்க அங்க நிக்கீங்க? வாங்கடி. அடியா தடி, என்னடி இப்படி குளிருது? வாங்கடி, மசமசன் அங்கேயே நிக்கிறீங்க, இப்பதான் கூட்டம் இல்லாம இருக்கு, வாங்க. எப்படியோ இந்த வயசான காலத்துல நாள இம்புட்டு நேரம் குளிச்சா சரிப்பட்டு வராதடி. டூர் வரும்போது மட்டும் உங்களுக்கு வயசு தெரியலையாக்கும், இப்பதான் தெரியுதா? ஒழுங்கு மரியாதை நல்லா குளிங்க. அண்ணி என்னடி மொத்துன்னு மண்டையில உழுது, ரொம்ப வலிக்குதடி. அடியே, நீங்க 2 பேரும் இப்ப உள்ள வர போறீங்களா இல்லையா? குளிச்சா எனக்கு சளி பிடிக்கும். ஓ, எலிசத்த நாத்தமாவது போகுண்டி, தயவு செய்து வந்து குளி. நீ ரொம்ப விருப்பப்பட்டு கேட்கறதுனாலதான் குளிக்கிறேன். ஆனா தண்ணி ஏண்டி இப்படி குளிருது? முன்ன பின்ன செத்தாதானே சுடுவாரு தெரியும்.
சொல்லுவாங்க அத மாதிரி முன்ன பின்ன குளிச்சா தானே தண்ணி எப்படி குளிரும்னு தெரியும். அக்கா வீட்டு தண்ணி மாதிரியே குளிருது, ஐஸ் கட்டிய கலக்கி ஊத்துன மாதிரியே குளிருதுக்கா. நல்லா குளிங்கிட்டி, அம்புடு மூலிகை தண்ணி நிறைய மூலிகை பட்டு வருது. ஏக்கா இதுல தானக்கா சிங்கம் புலி கரடி எல்லாம் குளிச்சிருக்கோம். ஐயோ குளிருதே குளிருதே. ஆமாண்டி, இதுலதான் குளிச்சிருக்கோம். அதுங்க ஒண்ணுக்கெல்லாம் வந்திருந்தா குளிக்கும் போது இந்த தண்ணியோட தானக்கா இருந்து விட்டுருக்கோம். ஐயா அட கிறுக்கி, குளிக்கும் போது எதை வந்து சொல்லிக்கிட்டு நிக்க, இன்னும் குளிக்க இஷ்டமே இல்ல போங்கட்டி. ஐயா இப்படியா பேசுவா இவ? அப்புறம் பாத்ரூம் போயிட்டு கால் கையை கழுவாம அப்படியே தண்ணியில குளிச்சிருக்கும்னு. குற்றால வந்து நிம்மதியா குளிக்க விடுயேன்டி, ஏன்டி பாடா படுத்துற மனுஷன? ஏன்டி நீ தான் குளிக்க மாட்ட, குளிக்கிறவங்களே நிம்மதியா குளிக்க விடலாம்ல, இப்படி குளிக்க விடாம ஆக்குறியடி. அது ஒண்ணும் இல்ல, முன்ன இப்படிதான் ஒரு நாள் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாறாங்கல் உருண்டு வந்து ஒரு மண்டையில பட்டு அவ செத்து போயிட்டாலும். என்ன இவ இப்படி சொல்றா? திடீர்னு நம்ம மண்டையில பாறாங்கல் அது உருண்டு வந்துருமோ? போதும் போதும், நம்ம இவ்வளவு குளிச்சதே போதும். ஏன்டி என்னென்னமோ பேசி ஒவ்வொருத்தையா பத்திட்டியடி. ஏக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அருவியில கூட்டமா நின்னு குளிக்கும் போது ஒரு பெரிய ஆளு செயின் அத்துட்டாங்கக்கா. உங்க வயசுதான் இருக்குமா? என்னது செயின் அத்துட்டாங்களா? எம்மாடி, நான் வேற கழுத்துல செயின் போட்டிருக்கனே. பாத்துக்கா பத்திரம், அப்புறம் எவ்வளவு அத்துக்கிட்டு போட்டு போயிருப்பா. அடியாத்தாடியோ, நான் வேற தங்க செயின்லாம் போட்டிருக்கேன். என் செயின் அத்துட்டான்னா என் கழுத்துக்களுக்கு அறுத்து போட்டுட்டான்னா போச்சு. குளிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு உயிரை விட முடியாது, தங்க முக்கியம். என்னடி எல்லாத்தையும் பத்திட்ட, கடைசியா நானா? நான் வந்து உன்னை சொல்லி பேசுற அளவுக்கு நீ ஒருத்தர் இல்லட்டி. நீ தயவு செய்து இன்னைக்காவது குளி. நீ நிம்மதியா குளிக்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்க எல்லாத்தையும் வெளியே வச்சிருக்கேன். என் மேல அம்புட்டு பாசமா சின்ன பொண்ணு? நோனோ, உன் மேல அம்புட்டு பாசம் இல்ல, உன் மேல அம்புட்டு நாத்தமடி. நல்லா குளி. என்னதான் நான் குளிச்சாலும் என் உடம்புல இருந்து என்ன நாத்தம் போகையா போகுது? சரி, குளிச்ச மட்டும் போதும், போவோம். குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? சும்மாவா பாடி வச்சாங்க பாட்ட? என்னமா குடு குடுன்னு இருக்குதுன்னு. ஆமா ஆமா, குற்றால தண்ணினா குற்றால தண்ணி தான். ஏண்டி ராணி, எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடுவேடி, குற்றாலத்துல குளிக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடேண்டி. ஏக்கா ஒரு பாட்டு பாடுங்கக்கா, நீங்க தான் சூப்பரா பாடுவீங்களே. ஆமாண்டி, வீட்டுல பாடிக்கிட்டு இருக்கும்போது கழுதை கத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லு, இங்க வந்து பாடுன்னு. கோச்சிக்காத ராணி, ஒரு பாட்டு பாடு. குற்றாலச்சாரலுக்கும் கொடைக்கானல் தூரலுக்கும் இல்லாத சுகம் உந்தன் வார்த்தையோ, நாடோடி மன்னனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் இல்லாத வீரம் உந்தன் வீரமோ. சூப்பர்க்கா சூப்பர், நல்லா பாடுறீங்கக்கா. இப்படி ரொம்ப நேரம் குளிச்சா ஜன்னி வந்துருண்டி, வாங்க வெளியில போவோம். பிள்ளை குட்டி எல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியலையே. எக்கா பிள்ளை குட்டி எல்லாம் பத்தி யோசிச்சுனா மண்டை வெடிச்சு போகும். அதுங்கெல்லாம் முதல்ல பிள்ளைங்களா சரியான பிசாசு குட்டிங்க. வாங்கக்கா, அதுக்கு என்ஜாய் பண்ணி டூர்ல நாமளும் என்ஜாய் பண்ணுவோமா, அதுகளை பத்தியே யோசிக்கிறதா? அதானே, நாமளும் ஜாலியா இருப்போம். எக்கா குற்றாலத்தோட ஸ்பெஷல் பாத்தீங்களாக்கா? குளிச்சிட்டு வெளியே வந்தாலும் சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. சும்மாவா சொன்னாங்க குற்றால சாரல்னு? கிளைமேட் நல்லா சூப்பரா இருக்குன்னு. ஏக்கா ஒரு டீ குடிச்சு மிளகா பச்சி சாப்பிடுவோமா? அது என்னடி மிளகா பச்சி? குளிச்சு ஈரம் தலையில இருக்கும் போதே சூடான டீயோட மிளகா பச்சி மட்டும் சாப்பிட்டு பார்த்தா சும்மா வேற லெவல்ல ஃபீல் ஆகும் குற்றாலத்துல. ஆக மொத்தம் எல்லாருக்குமே பசிக்கு, அதானே டீ? ஆமா ஆமா, வாங்க மிளகா பச்சி சாப்பிடலாம். வாங்க வாங்க, இப்படி பேசிக்கிட்டே மச நின்னா இப்படி மிளகா பச்சி கடை அந்த பக்கமா இருக்கு, போகலாம். அது மட்டும் இல்ல, குற்றாலத்துல நிறைய எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 20 ரூபா, எதை எடுத்தாலும் 100 ரூபான்னு நிறைய கடையை போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மூலிகை பொருட்கள்லாம் இங்க நிறையவே விற்பாங்க. ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அதுவும் தெரியாது. வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆனா சின்ன பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் பார்க்கலையே. அது யாருக்கா? என் ஃப்ரெண்டு நீங்க தானே? ஐயா எங்களெல்லாம் சேர்க்காத, அதான் இந்த குரங்கு கூட்டம் தெரியுமே, ஒன்னையாவது பார்க்கல பாத்துக்க. என்ன பார்த்தா உங்களுக்கு குரங்கட்ட மாதிரி தெரியுது? சாரல்ல குரங்கல்ல ஏதாவது ஓரமா நிக்கும் மரத்தடியில போய். வாங்க அந்த பக்கமா போய் பாப்போம், அங்கதான் நிக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல மிளகா பச்சி சாப்பிடுவோம், அப்புறம் போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம். அப்ப நாம கொண்டு வந்த புளி சாதத்தையும் தயிர் சாதத்தையும் எப்ப சாப்பிடுறது? இருட்டி முதல்ல டீய குடிச்சி பச்சை தின்னுட்டு அடுத்து கொஞ்ச நேரத்துல பசிக்கும் போது பூங்காவுல உட்கார்ந்து சாப்பிட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எப்படி மிளகா பச்சி சாப்பிடுறோம் நீங்க பார்க்க போறீங்களா? அப்ப மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ல குற்றாலத்துல குடிச்சு முடிச்ச உடனே நீங்க எந்த டீ சாப்பிடுவீங்க? டீ மட்டும்தானா, இல்ல மிளகா பச்சா, இல்ல வடையா, என்ன அப்படிங்கறது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பேர்லாம் இப்ப நாம பார்க்கலாம். புனிதா, காஞ்சனா, பாத்திமா, நூர்ஜகான், தமிழ்ச்செல்வம், சோபியா, சுஜி, மீனா, தேவநாதன், மோனிஷாவா. அப்புறம் பாத்தீங்கன்னா அகிலாவுக்கும் மோகனுக்கும் வெட்டிங் அனிவர்சரி உங்க சிஸ்டர் விஷ் பண்ணிருக்காங்க. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. பாக்யலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சர்மா, சேர்மன் ராஜா, நிதன்யா ஸ்ரீ, இளந்தமிழ், குமார், சாந்தி. ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.